நான் திரு முடிமன் ராமசாமி அவர்கள்ட்ட, ஓபிஎஸ் அவர்கள் 2ஆம் இடமே இருந்து பழகிட்டாரு, அவர்கிட்ட ஒரு ஆளுமை இல்லை, நம்பர் 2வா வேணுன்றப்போ அவர் பயன்படுத்தப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போது விஜய்க்கு நம்பர் 2வா போகிறதுக்கு தான் அவர் தயாராக இருக்கார் அப்படின்ற பொருள்படல. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய முகமாகவும் முதன்மை முகமாகவும் ஏன் சிகரமாகவே கூட இருந்தவர். அவர் எப்போதும் தன்னை ஒரு மனிதனாக தனி மனிதனாக கருதி கொள்பவரை தவிர தன்னை ஒரு இயக்கமாக கருதி கொள்பவர் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த அளவுக்கு அவர் பொறுமையோடு கட்சி நடத்துகிற பாங்கும் அறிவுத்தனமாக அவருடைய அரசியல் நகர்வும் எப்போதும் இருக்கும். என்னுடைய நண்பர் பொன் வில்சன் சொன்னார், தொடர்ந்து பேசுங்க. என்னுடைய நண்பர் பொன் வில்சன் சொன்னார், அவர் எப்போதுமே 2ஆம் இடத்தில் இருந்து பழக்கப்பட்டவர், விசுவாசத்துக்கு மட்டுமே இலக்கணமாக இருந்தவர் என்று. அந்த விசுவாசத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் என்று சொன்னதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு மனிதன் அரசியலில் விசுவாசமும் நம்பிக்கையும் கோடு இருக்க வேண்டும். விசுவாசமும் நம்பிக்கையும் அரசியலில் அருகி போகுமையானால் அரசியல் ஆளுமையும் முக்கியம் இல்ல சார், அரசியல் ஆளுமையும் முக்கியம் இல்ல, அதான் அவர் கேட்கிறாரு. அரசியலில் விசுவாசமும் நம்பிக்கையும் அருகி போகுமையானால் எதிர்காலத்தில் அரசியல் என்பது பூக்கடையாக இல்லாமல் நாரும் சாக்கடையாக மாறிவிடும். ஆகவே அப்படி ஒரு நிலை அரசியலுக்கு வரக்கூடாது என்று விரும்புகிற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவரும் ஒருவர். நண்பர் வில்சன் சொல்லுகிறார், அவருக்கு ஆளுமை இல்லை, அதனால்தான் அவரை 2ஆம் இடத்திலே வைத்து பார்த்து விட்டார்கள், அவர் விசுவாசத்தோடு இருப்பார் என்று சொன்னார். இது நான் நண்பர் பார்த்து கேட்கிறேன், அப்படியானால் 1000 பேர் இருக்கிற போது, நாடு முழுவதும் பல மாநிலங்களே பல தலைவர்கள் இருக்கிற போது அவர்கள் எல்லாம் விடுத்துவிட்டு ஒரு ஆளுமை இல்லாத மனிதர் என்று சொல்லித்தான் காமராஜரை நேரு 2ஆம் இடத்தில் கொண்டு வந்து வைத்தாரா? காமராஜர் எதற்காக நேரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இல்ல அவரை வேற கட்சிக்கெல்லாம் போகாதீங்க. அவர் அந்த கேள்வியவே பிரிச்சு பாக்குறாரு. அம்மா நியமித்ததுக்கும் சசிகலா நியமித்ததுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு மனிதனை அப்படி இடம் போடக்கூடாது என்பதுதான் எனது பொருள். நான் அதுக்காக வரல. அப்புறம் அவர் சொல்றாரு விஜய் கட்சியோடு கூட்டணி போவன். நாங்கள் எப்போதாவது விஜய் கட்சியோடு கூட்டணி போறோம் என்று சொன்னோமா? பண்ருட்டியார் அந்த சமிக்கையை கொடுக்கிறாரு. அவர் சொல்லுகிற போது கூட சொன்னார், இது என் விருப்பம், இதை நிறைவேற்றுகிறது அவருடைய விருப்பம், இது என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லுகிறேன், ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அதை நிறைவேற்றுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்றுதான் சொன்னார். அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று அவர் சொல்லவில்லை. நீங்க உன்னை கவனிங்க, நாங்கள் எப்போதும் விஜயோடு கூட்டணி போக போகிறோம் என்று சொல்லவே இல்லை, சொல்ல போவதும் இல்லை. நீங்களாக தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொண்டு செயல்பட போகிறார் என்று கற்பனையான வாதத்தை வைத்துக் கொண்டு நான் வில்சனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே சொல்லுகிறேன், நீங்களே இந்த ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு கற்பனையான வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தனி கட்சி என்று ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் உயிர் இருக்கிறவரை ஐயா ஓபிஎஸ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதிமுகவிலே பிறந்தேன், அதிமுகவிலே வளர்ந்தேன், அதிமுகவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மரணிக்கிறவரை இந்த அதிமுகவிலே நான் மரணிப்பேன் என்பதுதான் அவருடைய பிடிவாதமாக இருக்கிறது. அதிமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சார், காலம் கடந்து விட்டது. அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும். இன்னும் 8 மாதம் அவர்தான் சார் அதிமுக இன்னைக்கு சார் தேர்தல் ஆணையம் சிம்பல் கொடுத்திருக்கு, இன்னும் ஒரு வழக்கு இருக்கு, அவ்வளவுதான். வழக்கு இருக்குல்ல, இன்னொரு வழக்கு இருக்குல்ல, இன்னொரு வழக்குல என்ன தீர்ப்பு வேணாலும் வரலாம்ல. ஏன் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க கூடாது? அரசியல் தளத்தில் எங்கள் பிம்பத்தை ஏன் எங்கள் பிம்பத்தை நீங்க ஏன் சிதைக்கிறீர்கள்? ஐயா ஓபிஎஸ் விஜய் கூட போக போகிறார் என்றால் ஓபிஎஸ் அப்படி சொன்னாரா நான் விஜய் கூட போக போறேன் என்று? நாங்கள் அதிமுக, நாங்கள் யாரோடும் போக மாட்டோம். அதிமுகவின் உரிமையை கோருவோமே தவிர வேற எவரோடும் போய் பின்னாலே உரிமையை கோரி தேர்தலை புறக்கணிக்க போறீங்களா? தேர்தல் வந்துருச்சு சார் 8 மாசத்துல. இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது சார், இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. அரசியலில் 8 மாசம் என்பது ஒரு நீண்ட நெடிய நேரம் சார். அதுல எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இருக்கு. அதனால நாங்கள் போராடுவோம், உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். கேட்போம். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட, திரு கோட்டீஸ்வரன், பல கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. அந்த பல கட்சிகளில் ஓபிஎஸ் இருக்காரா? யாரை மனசுல வச்சு சொல்றாரு? இந்த நேரத்தில் தான் பல கட்சிகள் பாஜகவோட அப்படின்ற அந்த வார்த்தையவே அவர் பயன்படுத்துறாரு. இதனுடைய பின்னணி என்ன?
ஓகே, ஃபஸ்ட்டு நெறியாளர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு நான் வரேன். ஐயா, ஓபிஎஸோட இந்த நிலைமைக்கு காரணம் வந்து ஒரு 4 விஷயங்க. முதல்ல குருமூர்த்தி, 2வது மோடிஜி, 3வது அமித்ஷா, இன்னொன்று கோர்ட்டு கேஸு. இதே பேட்டர்ன் இவங்க திருப்பி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா நட்டாத்தில் விட்டு போயிடுவாங்க. பண்ருட்டியார் அவர்கள் வந்து போகாத ஊருக்கு வழி சொல்லியிருக்கிறார். பொன்வில்சன் அதை அழகாக டீகோட் பண்ணார். இவர் ஒரு முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். விஜய் கூட போனால் விஜய் கட்சியில் அவங்க நிர்வாகிகளும் அவங்க பொதுக்குழுவே போட்டு தீர்மானம் போட்டாங்க, முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னங்க தலையெழுத்து? ரெட்டலையில் வாக்கு கேட்டுட்டு அவர் இந்த கௌரவத்தோடு அப்படியே கூட இருக்கலாம், விஸ்வாசியா ரெட்டலைக்கு. ஆனால் அப்போ அங்கே போனால் விஜய் அவர்களை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் ஆக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. அவர் நினச்சா ஒரு 3வது அணி உருவாக்க முடியும்னு ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு பண்ருட்டியார் வந்து போகாத ஊருக்கு நட்டாத்தில் மாட்டி விடுறதுக்கு வேலையை பார்க்குறாரு. இது அதாவதுங்க, களத்தில் என்ன நடக்குது என்ன இதுன்னு தெரியாமல் நீங்கள் அரசியல் விட்டு அந்நியப்பட்டு போன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் புரிதல் வரும். இது தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஐயா ஏசி சண்முகம் இருக்காங்க, அமமுக இருக்காங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாஜகவோட என்டிஏ கூட்டணியில் இருந்ததுன்னா பாஜகவுக்கு ஒரு சீட்டு ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ 60 சீட்டோ கொடுத்துட்டா அவங்க கூட சேர்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ரெட்டலை அப்படின்றது அதிமுகவோட இருக்கும். நீங்கள் எந்த சின்னத்தில் நின்றுக்கங்க, குக்கரில் நின்றுக்கங்க, இல்லை தனி கட்சி ஃபார்ம் பண்ணி நின்றுக்கங்க அப்படின்ற அந்த புள்ளிக்கு வராரு. இது வந்து என்னன்னா, இனிமேல்ட்டு வந்து அதிமுக இரட்டலைன்னு கிளைம் வைக்காதீங்க, பொதுச் செயலாளராக நான் ஆகிட்ட உட்காந்துட்டேன். அதாவது நீங்கள் இழந்து வந்த பாதையை பாருங்கள். கோர்ட்டில் சரி நாளைக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், அதுக்கப்புறமா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்காங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் வழக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு 76 சட்டமன்ற தொகுதியை முடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் மதுரை மாநாடு போட்டு திரும்பி பார்க்கும்போது பாதி தமிழகத்தை அவர் டிராவல் பண்ணி முடிச்சிருப்பார். செலவு பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்யலை? ஏன் போட்டி பொதுக்குழு போடலை? ஏன் எடப்பாடி அவர்களை சேலஞ்சு பண்ணலை? நீங்கள் அங்கே விட்டீங்க, தலையை விட்டுட்டு இன்னைக்கு வாழை பிடிக்கிறீங்க. இதே அதிமுக தலைமை கழகத்துக்கு ஒரு நாள் போயிட்டு அதை வந்து கையகப்படுத்தினாங்க. அந்த இடத்துல இருந்து அங்கேருந்து ஸ்லிப் ஆனது. மாஃபாய் பாண்டியராஜன் வந்தாருங்க, அமைச்சர் பதவியை உதறி விட்டு வந்தார், இவரோட சேர்ந்தார். திருப்பி அவருக்கு என்ன இலக்கா கொடுத்துருக்கணும்? அதே இலக்கா வாங்கி கொடுத்துருக்கணும். என்னைக்கு இவர் துணை முதல்வராக போனாரோ அன்னைக்கு பண்ணாருங்க தப்பு. அன்னைக்கே நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இல்லை பொதுச் செயலாளர் அப்படின்னு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவரை நம்பி வந்த தொண்டர்களையோ கட்சிக்காரர்களோ அவர் சரியா இது இன்னொன்று சொன்னாங்க, விசுவாசிக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம். அதாவது நெடுஞ்செழியன் இருந்தார், ஐயா அன்பழகன் இருந்தாங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, ஓபிஎஸ் அந்த வரிசையில் ஓபிஎஸ் போயிடுவார். அரசியல்வாதி எங்கே பிறக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பெரியாருக்கும் அண்ணாக்கும் பிரச்சனை இருந்தப்போ பெரியாருக்கு இன்னும் ஃபாலோ பண்ணாமல் அண்ணாக்கு மாறினா தான் அரசியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கலைஞர் அங்கே பிறந்தார். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வரும்போது இனிமேல்ட்டு கலைஞரை நம்பினா நமக்கு பிரச்சனை, நம்ம கணக்கு கேட்கும்னு சொல்லிட்டு அங்கே எம்ஜிஆர் அரசியல்வாதியாக பிறந்தார். ஜானகி அம்மாக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் சண்டை வந்தப்போ இனிமேல்ட்டு ஜானகி அம்மாவை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஜெயலலிதா அம்மையார் அரசியல்வாதியாக பிறந்தாங்க. சசிகலா அவர்கள் வந்து பதவியை கொடுத்துட்டு எங்கப்பா என் பதவியை திருப்பி கேட்டப்போ இல்லைங்க நான் கொடுக்க முடியாது, இது நல்லா இருக்கு நானே வச்சுக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதியாக பிறக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் அரசியல்வாதியாக மாறல, நல்ல மனிதனா மாண்போடவே இருந்துட்டாங்க. கட்சியினுடைய விதி மாற்றப்படுது, அந்த விதியை தலைவர் எழுதின விதியை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனது தலைமைத்துவமா பார்க்கலையா? இல்லை கரெக்டாக சொன்னீங்க, அந்த இடத்துக்கு வந்தீங்க. மறைந்த அவைத்தலைவர் மதுசூதனன் சொல்லுவார், கொடி பிடிக்கிற தொண்டன் தான் கட்சியை காப்பாற்றுவான். அந்த தொண்டன் போய் வீடு வீடாக உங்களை பிரச்சாரம் பண்ணாதான் நீங்கள் முதல்வராகவோ பொதுச் செயலரோ இருக்க முடியும். எத்தனை தொண்டர்கள் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் வராங்க? நீங்கள் ஒரு இடத்துல நகர்வரம் போகிறீங்கன்னா உங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க? இதெல்லாம் வந்து சான்று இருக்குது. நீங்கள் ஊடகத்தில் பார்க்குறீங்க, காட்சி தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, பத்திரிகை விளம்பரத்தில் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கிராஃப் ஏறிக்கிட்டு போகுது. அதை ஏன் வந்து அந்த நிதர்சனத்திலேருந்து நம்ம தள்ளி போகிறோன்றதான் எனக்கு புரியல. கேட்போம் நான் திருப்பெருமாள் அவர்கள்ட்ட. விஜயோடு ஒரு வேளை சேர்றார் அப்படின்னா எந்த அடிப்படையில் சேர முடியும்? முன்னாள் முதலமைச்சர், பல முறை அமைச்சராக இருந்திருக்காரு, எப்படி போய் விஜயோட அகாமடேட் ஆக முடியும்? அதான் கேட்குறாரு பொன்வில்சன். 117 அப்படின்னு இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போது கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அஇஅதிமுக விட்டு நீக்கிட்டாங்க. அவர் பாஜக கூட இணைந்து 2024 தேர்தலை சந்தித்தார். 2021 தேர்தலில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் ரெட்டலை கொடுத்தாரு. கட்சியை விட்டு 2022 நீக்கியாச்சு. 2024 பாஜகவோட சேர்ந்திருந்தார். ஐயா இபிஎஸ் தனியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஐயா இபிஎஸும் ஐயா பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க.
இப்போ எங்கே போவார் சொல்லுங்க? அஇஅதிமுகவில் இடமே இல்லைன்னு ஐயா இபிஎஸ் சொல்லிட்டாரு இல்லையா? அஇஅதிமுகவில் இடம் இல்லை. இப்போ இந்த பாஜகவும் ஐயா இபிஎஸோட சேர்ந்துட்டாங்க. ஐயா இபிஎஸ் என்ன சொல்கிறாரு? நான் தான் இங்கே தலைமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைந்து கொள்ளக்கூட சரின்னு தானே சொன்னார். இப்போ அப்படி வாய்ப்பு எதுவுமே இல்லைன்னா அவர் 2026 தேர்தலுக்கு தனக்குன்னு ஒரு உத்திய வடிவமைச்சு ஒரு பாதையை கண்டுபிடிப்பாரா இல்லையா? இதுவரை இல்லாத ஒரு வாய்ப்பாக ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒரு இயக்கத்தை கண்டிருக்கிறார். அவர் போகலங்க, காலம் அவரை உந்தி தள்ளுது. நான் அதிமுக இன்னும் கிளைம் பண்றாரு சார். அதெல்லாம் அதை விட்டுட்டு விஜய ப்ரோமோட் பண்ண போயிட்டா அந்த கிளைம் அடிபட்டாரு. அந்த கிளைம் வந்து அது வெறும் கோர்ட்ல சார். கோர்ட் வந்து அவரை கரவேட்டி கட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கு சார். என்ன நடக்குன்னு பாருங்க சார். இதெல்லாம் அவரா எடுத்த முடிவா? அவர் மேல திணிக்கப்படுற முடிவு சார். ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? கரவேட்டி கட்ட முடியலன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சிறிய ஒளி, இந்த லைட் ஆன் த எண்ட் ஆஃப் த டனல்ங்கிற மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கு இருக்கு. அதை மட்டுமே ஒரு தேர்ந்த அரசியல்வாதி நம்பிக்கொண்டு இருப்பாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். தனக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்பார். அவர் எங்கே நிதானம் காத்தார்னா, பெரிய கட்சிகளிலிருந்து ஐயா ஓபிஎஸ் போல செல்வாக்கு பெற்ற தலைவர்கள், நீங்க ஐயா சம்பத்திலிருந்து எடுத்துக்கங்க, பல பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டி பொதுக்குழு நடத்துவாங்க, செயற்குழு பொதுக்குழு நடத்துவாங்க, தனி இயக்கம் கண்டுருவாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் நம்ம இப்ப தனி இயக்கம் 2022 அவர் ஒரு தனியா கட்சி கண்டு 2024 தேர்தலை சந்திக்காம பொறுமையா இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கான களம் 2026க்கு வருது. 2026 வரை பொறுமை காத்தாரு. 2026 தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவும் அவர் விசுவாசத்தை காட்டுகிறார். முன்பு விசுவாசத்தை காட்டிய இடத்திலிருந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டாரு. தனக்கு ஒரு சபாநாயகர் பதவியோ நிதியமைச்சர் பதவியோ கிடைக்கும் நினைச்சாரு, கிடைக்கல. இது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே போய் உட்கார்ந்தாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? அஇஅதிமுக இடம் இல்லை, என்டிஏவும் அஇஅதிமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்போ தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் விரும்பி இந்த முடிவுகளை நிர்பந்திக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே காலம் அவர் மீது திணிக்கிறது. 96இல் 7 அஇஅதிமுக தலைவர்கள் தான் நகரசபை தலைவர்களாக ஜெயித்தார்கள். 96ஆம் ஆண்டு பெரியகுளம் நகரசபை தலைவராக போயஸ் கார்டனுக்குள் அம்மாவை சந்திக்க நுழைந்தவர். அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் எங்கெங்கோ வந்தார். இன்றைக்கு கால ஓட்டத்தில் அவரால் கரவேட்டி கட்ட முடியவில்லை. ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இன்றைக்கு கட்சிக்கு வெளியே இருக்கிறார். அவருக்கு ஆதரவு அளித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஐயா ஓபிஎஸோடு கைகோர்த்து விட்டது. இந்த யதார்த்தம் எதையுமே பார்க்காம அவர் ஐடியலா எந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முடியும்னு சொல்லுங்க. இதானே நடந்துட்டு இருக்கு. ஓகே.